தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியில் தவறான சிகிச்சையால் சலூன் கடைக்காரர் உயிரிழந்த சம்பவம் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மருத்துவத்துறை செயலிழந்து விட்டதை வெளிக்காட்டியுள்ளது. நல்லம்பள்ளியில் உள்ள தனியார் கிளினிக்கு சிகிச்சை பெற சென்ற கோவிந்தராஜ் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதை அவரது உறவினர்களுக்கு தெரிவிக்காமல் கிளினிக் உரிமையாளரான மருத்துவர் கிருஷ்ணசாமி அவரை தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கோவிந்தராஜின் உறவினர்கள் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து குற்றத்தை மறைக்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாததால் போலி மருத்துவமனைகளால் உயிரிழப்புகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையில் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கு மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரையில் மாதத்துக்கு சராசரியாக 1200 பேர் தெருநாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆண்டை மிஞ்சும் விதமாக மாதம் 1500 பேரை நாய் கடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் கடந்த 3 மாதங்களில் மட்டும் மதுரையில் 4575 பேர் தெருநாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நாய்க்கடி பாதிப்புகள் மிக மோசமாகி வரும் நிலையில் நாய்களுக்கு கருத்தடை செய்ய ஒதுக்கப்பட்ட நிதி யார் பாக்கெட்டுக்கு சென்றது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.